ஈழத்தமிழர்களுடைய பிரச்சனையில் இலங்கையினுடைய முடிவு, அந்த அரசினுடைய செயல்பாடு இப்படி தான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். எந்த அரசு வந்தாலும் சரி, அது ரணில் வந்தாலும் சரி, ஜெயவர்த்தனுடைய அவங்க பின்னணியில் வந்த அந்த அரசியல் கட்சியாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் தமிழ் மக்களுக்கு எதிரான ஒரு நிலைப்பாட்டில் இருக்கிற இந்த நேரத்தில் கம்யூனிஸ்ட் கட்சி இடதுசாரியிலேருந்து வந்த குமார திசநாயக்கா அவர் இப்போ ஒரு அதிபராக வந்திருக்கிறார். தமிழ் மக்களையும் தமிழ் மக்களுடைய உரிமைகளையும் கேட்பதில் போதிய அக்கறை செலுத்தவில்லை. இதுல வேடிக்கை என்னன்னா 48ல் தமிழ் மக்கள் விரும்பினால் அவர்களுக்கு தனியாக ஒரு நாட்டை பிரித்து கொடுக்கலாம் என்ற தீர்மானத்தை இயற்றிய கட்சி இலங்கை கம்யூனிஸ்ட் கட்சி. இந்த நாட்டினுடைய அரசியலை மாற்றக்கூடிய ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கல் பிளேஸில் அவங்க இருக்கிறாங்க அப்படிங்கிற முடிவுக்கு அப்போதான் அவங்க சிங்கள பௌத்த சங்கத்தை துவங்குறாங்க. அந்த முதல்ல கொண்டு வந்த சட்டம் என்னன்னா, இந்த மலையக மக்கள் அனைவருடைய ஓட்டையும் பறித்தார்கள். ஜேவிபி அப்படின்றது ஒரு காலகட்டத்தில் தேடப்படும் குற்றவாளிகளாக, தேடி வேட்டையாடப்படும் குற்றவாளிகளாக, தீவிரவாதிகளாக பேசப்பட்ட ஒரு இதுதான் ஜேவிபி. காலப்போக்கு அந்த 30 ஆண்டு காலத்தில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி அதுவே அதிகாரத்தில் உட்கார்ந்து எந்த அதிகார வர்க்கம் அவரை தேடி வேட்டையாட வேண்டும் என்று இவர்களை அணுகியதோ தேடியதோ அவர்களே இப்போ அரச மரியாதையோட பதவி பிரமாணம் செய்திருக்கிற சூழ்நிலையை மாறி இருக்குது இந்த போக்கு. அது அனுப்பப்பட்டு அவர் இங்கே ஜேவிபிங்கிற ஒரு மூமெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணுறாரு. அந்த ஜேவிபி மூமெண்ட்டினுடைய ஒரு முக்கியமான விஷயம் அவர்கள் அடிப்படையில் மாவோயிஸ்டுகள். ஆனால் அதில் கொல்லப்பட்டவர்கள் கிட்டத்தட்ட ஒரு 10,000த்திற்கு மேற்பட்ட இளைஞர்கள் ரொம்ப மோசமான முறையில் கொல்லப்பட்டாங்க. அதெல்லாம் நீங்கள் மறுக்க முடியாது. சீனாவினுடைய உதவியோடு தான் இவர்கள் வெற்றி பெற்றிருக்கிறார்கள் அப்படின்னு ஒரு கருத்து வருது. அந்த 30 ஆண்டு கால அரசியலில் தான் உலகத்தில் ஒரு கம்யூனிஸ்ட் கட்சியாக இருந்த ஒவ்வொரு நாடுகள்லையும் 100 கம்யூனிஸ்ட் 200 கம்யூனிஸ்ட் கட்சியாக உடைஞ்சி தூள் அனுப்பினது அந்த பீரியட்ல தான். அந்த குறுகிய காலத்து 30 ஆண்டு காலத்துல 30 ஆண்டு காலத்துல தான் ஏற்பட்டது. நேற்றைய வரைக்கும் முந்தா நாள் வரைக்கும் போன எலெக்ஷன்ல 3% ஓட்டு வாங்கின ஒரு ஆளு. அதுதான் கேட்கறாங்க, எப்படி இந்த அளவுக்கு இந்த சதவீதம் எப்படி வருது அப்படின்னா அது ஒரு கட்சியின் வெற்றி இல்லை. கூலிகளையும் ரவுடிகளையும் பயன்படுத்தி அரசியல் நடத்தியது கடந்த காலம். ராஜபக்ஷ அரசியலை தான். இந்த சூழ்நிலையை எப்படி நம்ம பயன்படுத்தலாம் அப்படின்னு ஒன்று இருக்குல்ல கேள்வி, என்ன செய்யலாம் அந்த நேரத்தில்? முதல் நிலை தமிழ் மக்களும் எல்லாரும் சேர்ந்து வாழணுங்கிற ஒரு வாக்குறுதியை குடியரசுத் தலைவர் கொடுத்துருக்காரு. உள்நாடோ வெளிநாடோ எங்கிருந்தாலும் உங்களில் சில பேருக்கும் பல வழக்குகள் இருக்கலாம், கூட சிக்கல் இருக்கலாம், யாரிடம் கேட்பது எப்படி செய்வது என்ற குழப்பம் இருக்கலாம். உங்களுக்காகவே இந்த நிகழ்ச்சி. சட்டம் என்ன சொல்கிறது? சென்னை உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் முனைவர் ஜி தியாகராஜன் அவர்கள் பதிலளிக்கிறார். பிரபல ஊடகங்களில் நிகழ்ச்சியை நடத்தியவர். உங்கள் கேள்விகளை அனுப்புங்கள். பதில் வாரந்தோறும் பேசுவோம். உங்கள் ராவணா வலையொலியில். இரண்டு புதிய நிகழ்ச்சிகளில் ராவணாவில் தொடர்றோம் நம்ம. ஒன்று பிரபல அக்குபஞ்சர் மருத்துவர் டாக்டர் எம்என் சங்கர் அவர்களோடு நீங்கள் என்ன கேள்வி, உடல்நலம் சார்ந்து எந்த கேள்வியை நீங்கள் கேட்குறீங்களோ அதுக்கான பதில் அவர் மாற்று மருத்துவம் எப்படிலாம் இருக்குதுன்றதை பற்றி விளக்குறாரு. உங்களுக்கு வீட்டில் இருந்தபடியே நீங்கள் சில தற்காலிகமாக சில மருத்துவ சிக்கல்களை தீர்த்துக்கலாம் அப்படின்றது தான் இதனுடைய நோக்கம். நிறைய கேள்விகள் இப்போவே வர தொடங்கி இருக்கிறது. இரண்டாவது நிகழ்ச்சி பிரபல வழக்கறிஞர் டாக்டர் ஜி தியாகராஜன், சட்டக்கல்லூரியில் கெஸ்ட் லெக்சரராக இருக்கிறார், மூத்த வழக்கறிஞர். சட்டம் என்ன சொல்கிறது? உங்களுக்கு சட்டம் குறித்து நிறைய சிக்கல்கள் இருக்கும், கேள்விகள் இருக்கும், குழப்பங்கள் இருக்கும். தனக்கு ஒரு பிரச்சனை, இது எப்படி தீர்க்குதுன்ற ஒரு மன பிரச்சனை இருக்கும். இதுக்கெல்லாம் ஒரு தீர்வாக அந்த கேள்வி பதில் நிகழ்ச்சி இருக்கிறது. இரண்டுக்கும் உங்களுடைய பேராதரவு எப்பொழுதும் போல இருக்க வேண்டுகிற ராவணா பார்வையாளர்கள், தமிழ் உறவுகள் மற்றும் ராவணா நல விரும்பிகளுக்கு வணக்கம். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மூத்த தலைவர், தமிழ் சமூக செயல்பாட்டாளர் அப்படின்ற ஒரு களத்தில் இயங்கிக்கிட்டு இருக்கிறாரு. நிறைய அரசியல் அனுபவங்கள், குறிப்பாக தமிழகம் ஈழம் அப்படின்றத வச்சு நிறைய அரசியல் தொடக்க காலத்தில் பேசிக்கிட்டு இருந்தவர். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிக்குள்ளாக ஈழ பிரச்சனையுடைய ஆதரவு எதிர்ப்பு என்ற ஒரு பெரிய நிரந்தரமான ஒரு விவாதம் போயிட்டு இருந்தப்போ
ஆதரவு நிலைப்பாட்டில் எடுத்து மையக்குழு வரைக்கும் கொண்டு போயிட்டு ஈழத்தமிழர்களுக்கு சாதகமான ஒரு முடிவை எடுத்து ஒரு பெரிய முதல் ஒரு கூட்டத்தை வந்து நடத்தியது இவர்கள் தலைமையில் இவங்க பொறுப்பாக இருந்தபோது நடந்த விடயங்கள். இன்றும் ஈழத்தமிழ் மக்கள் அந்த ஈடுபாட்டில் ஈழ அரசியலில் மிகப்பெரிய ஒரு கவனமாக இருக்கக்கூடிய தோழர். ஒரு நிறைய விவாதத்துக்காக வேண்டி அவரை நம்ம சந்திக்க இருக்கிறோம். வணக்கம். 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 அதாவது நீண்ட காலம் ஆயிடுச்சு உங்களை சந்தித்து பேசி, ரொம்ப நீண்ட காலம் ஆயிடுச்சு. என்ன காரணம் ஏதுன்றதுலாம் அது அப்புறம் பேசுவோம். நம்ம குறிப்பாக வந்து இந்த இலங்கை அப்படின்னாவே நமக்கு இங்கே வந்து அதிகமாக பார்க்கப்படுறது ஈழத்தமிழருடைய பிரச்சனையில் இலங்கையினுடைய முடிவு, அந்த அரசனுடைய செயல்பாடு, இப்படி தான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். எந்த அரசு வந்தாலும் சரி, அது ரணில் வந்தாலும் சரி, ஜெயவர்தனுடைய அவங்க பின்னணியில் வந்த அந்த அரசியல் கட்சியாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் தமிழ் மக்களுக்கு எதிரான ஒரு நிலைப்பாட்டில் இருக்கிற இந்த நேரத்தில் கம்யூனிஸ்ட் கட்சி இடதுசாரியிலேருந்து வந்த குமார திசநாயக்கா அவர் வந்து இப்போ ஒரு அதிபராக வந்திருக்கிறாரு. இங்கே இருக்கக்கூடிய கம்யூனிஸ்ட் தோழர்கள் சில பேருடைய கட்டுரைகளெல்லாம் பார்க்கும்போது தமிழ் மக்களுக்கு ஒரு சாதகமான சூழ்நிலைன்னு ஒரு தரப்பு விவாதிக்கிறாங்க. அது இல்லை, இனிமேல் இதுவும் அப்படி தான் இருக்குதுன்ற மாதிரி ஒரு தரப்பும் பேசுகிறாங்க. ஒரு மூத்த அனுபவம் கொண்ட, இதில் கவனம் நிறைய இருக்கிறவங்ககிட்ட இது விஷயமாக பதில் வாங்கணும். அதை தொடக்கத்துலேருந்தே வருவோம். முதல்ல 1948க்கு முன்பு, 1948க்கு பின்பு இலங்கை சுதந்திரத்துக்கு முன்னும் பின்னுமாக அந்த அரசியல் களம் அப்படின்னு ஒன்று இருக்கும்ல, அதனுடைய பார்வையை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அன்றைக்கி தமிழ் பிரச்சனையை மையமாக வச்சு? உண்மையிலேயே இலங்கையினுடைய ஒட்டுமொத்தமான அரசியலை புரிந்து கொண்டவர்கள் மிக குறைவாகத்தான் தமிழகத்தில் இருக்கிறார்கள். இந்தியாவிலும் இருக்கிறாங்கிறது என்னுடைய பார்வை. 1948 இலங்கைக்கு சுதந்திரம் கிடைச்சது. இலங்கைக்கு சுதந்திரம் கிடைப்பதற்கு முன்பே இலங்கையில் வந்து ஒரு பெரிய பிரச்சனை ஒன்று உருவானது. அந்த பிரச்சனை என்ன அப்படின்னாக்க, இலங்கையினுடைய மையப்பகுதி கண்டி. அந்த கண்டியை மையமாக கொண்ட அரசியல் தான் இலங்கையினுடைய அரசியல். அந்த கண்டியை மையமாக கொண்ட அரசியல்ல பெரும்பான்மையான மக்கள் தமிழ் மக்கள் ஒரு ஒரு அதிகார பலமுள்ள ஒரு மக்களாக அவர்கள் மாறுகிறார்கள். 1931 மக்கள் தொகை கணக்கீட்டின்படி இலங்கையினுடைய முதல் எண்ணிக்கையிலான மக்கள் யாருன்னா சிங்கள மக்கள். 2வது இடம் யாருனாக்க பூர்வீக தமிழர்களாக இருக்கிற வடக்கு கிழக்கு தமிழர்கள் அல்ல. இந்தியாவிலிருந்து ஒரு 200 ஆண்டு காலத்திற்கு முன்பு சென்னையிலிருந்து தேயிலை தோட்டத்துக்கு போன மலையக மக்கள் தான் 2வது பெரிய எண்ணிக்கை. அவங்க 12-13% அவர்கள். மலையக தமிழர்கள், அதாவது கிழக்கு வடக்கு பூர்வ தமிழர்களுடைய எண்ணிக்கை வந்து 12, அதை விட கொஞ்சம் குறைச்ச. இதுதான் அப்ப இருந்த நிலைமை. 1948க்கு முந்தைய சில தேர்தல்கள் அங்க நடந்தது. இப்ப நம்ம ஊர்ல நடந்தது பாருங்க, அது மாதிரி வந்து பிரிட்டிஷ்காரர்கள் இரட்டை ஆட்சி முறை, இந்த டொமினியன் அந்தஸ்து கொடுக்குறோங்கிற பேர்ல நடந்த தேர்தல். அந்த தேர்தல்ல மொத்தம் வந்து 95 இடங்கள் நாடாளுமன்றம். அதுல வந்து கிட்டத்தட்ட 25 இடங்களின் வெற்றியை நிர்ணயிக்கின்றவர்களாக தமிழ் மக்கள் இருக்காங்க. எங்க மலையகத்துல கண்டி சார்ந்த பகுதிகள். அதுல மலையகத்தை சார்ந்த தமிழர்கள் நடேசையர் உட்பட 7 பேர் ஜெயிக்கிறாங்க. மீதமுள்ள இடங்கள் எல்லாமே லங்க சமசமாஜ கட்சி, அதே போல இலங்கை கம்யூனிஸ்ட் கட்சி, இவர்களுடைய வேட்பாளர் தமிழ் மக்களால் ஆதரிக்கப்பட்டு வெற்றி பெறாங்க. அப்ப நாடு விடுதலை பெறுவதற்கு முன்பே இந்த தமிழர்களின் மீது, மலையக தமிழர்களின் மீது ஒரு பெரிய அச்சம் சிங்களர்களுக்கு ஏற்படுது. ஒன்று, அவர்களுடைய ஆதரவுல தான் நம்ம ஜெயிச்சாகணும். அடுத்தது அவங்க ஒரு மெஜாரிட்டியா வந்துகிட்டு இருக்கிறாங்க. 2 காரணம் வந்தது. அதிகாரத்துல நிறைய இடத்துல இருக்கிறாங்க. அதிகாரத்துல வர முடியல. ஓட்டு பவர் வந்து அவங்க கையில தான் இருக்கு. இப்ப அவங்க வந்து ஒன்றும் தெரியாத அப்பாவிகளா இருக்கலாம். எதிர்காலத்தில் இந்த நாட்டினுடைய அரசியலை மாற்றக்கூடிய ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கல் பிளேஸ்ல அவங்க இருக்கிறாங்க அப்படிங்கிற முடிவுக்கு வந்து அப்பதான் அவங்க வந்து சிங்கள பௌத்த சங்கத்தை துவங்குறாங்க. சங்கத்தை துவங்கி படிப்படியாக என்ன பண்ணுறாங்கன்னாக்க 1948 நாடு விடுதலை பெற்றதற்கு பிறகு அந்த முதல்ல கொண்டு வந்த சட்டம் என்னன்னா, இந்த மலையக மக்கள் இந்தியாவிலிருந்து குடியேறி 2வது இடத்தில் இருந்த மக்கள் அனைவருடைய ஓட்டையும் பறித்தார்கள். குடியுரிமை பறிப்பு, வாக்குரிமை பறிப்பு.
இதுதான். இதுல இருந்து தான் இந்த சிங்கள சாவனிசம் பெருசா வருது. 1964 வரைக்கும் தொடர்ந்து இன்னைய வரைக்கும் அது ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கு. அப்ப இந்த அரசியலை கட்டி அமைத்தவர்கள் யார் அப்படின்னாக்க சிங்கள பேரினவாதம். அந்த சிங்கள பேரினவாதம் ஆரம்பத்துல பாத்தீங்கன்னாக்க ஐக்கிய தேசிய கட்சி, அதனுடைய ஜெயவர்தனை இருந்தார்ல அந்த கட்சி தான் இதை ரொம்ப எடுத்தாலும் அதை எதிர்த்து அதிலிருந்து பிரிஞ்சு வேறொரு இயக்கத்தை துவங்கியவர் பண்டாரநாயகா, சந்திரிகாவுடைய அப்பா. அவரு வந்தாலும் ரெண்டு பேருமே இந்த பேரினவாதத்தினுடைய ஒரு ஒட்டுமொத்தமான இடத்துக்கு வந்துட்டாங்க. இலங்கையில் இருக்கக்கூடிய கம்யூனிஸ்ட் கட்சிகள் அவங்க ஜெயவர்தனையை, ஐக்கிய தேசிய கட்சியை எதிர்க்கக்கூடியவர்களாக இலங்கை சுதந்திர கட்சியை ஆதரிச்சு கொஞ்சம் இடதுசாரி தன்மையோட ஒரு ஆட்சியை கொண்டு வந்துடலாம், நம்ம ஊர்ல இந்திரா காந்தியை கொண்டு வர்றது மாதிரி ஒரு முயற்சி எடுத்தாங்க. அந்த முயற்சியில என்னாச்சுனாக்க அவர்களும் அவர்களை அறியாமல் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த பேரினவாத அரசியலுக்கு போய் இடதுசாரிகளும் தமிழ் மக்களையும் தமிழ் மக்களுடைய உரிமைகளையும் கேட்பதுல போதிய அக்கறை செலுத்தவில்லை. இதுல வேடிக்கை என்னன்னா 48ல தமிழ் மக்கள் விரும்பினால் அவர்களுக்கு தனியாக ஒரு நாட்டை பிரித்து கொடுக்கலாம் என்ற தீர்மானத்தை இயற்றிய கட்சி இலங்கை கம்யூனிஸ்ட் கட்சி. ஆனால் கொஞ்சம் கொஞ்சமா அது என்ன ஆகுதுனாக்கா அது மாறி போகுது. அப்படி தீர்மானம் நிறைவேற்றியவர்கள் இப்படி மாறுறதுக்கான ஒரு காரணம் இருக்கு இல்லைங்களா தொடர்? அது என்னவா இருக்கும்? என்ன காரணம்? அந்த காரணம் தான் கோல்டு வார் பீரியட். அதாவது 1960 90 வரைக்கும் ரஷ்யா, சைனா என்ற கம்யூனிஸ்ட் கட்சிகளுடைய அரசியல் கெடுபிடி யுத்த காலம் அப்படிம்பாங்க. அந்த காலத்தினுடைய அரசியல் அது 30 ஆண்டு கால அரசியல். அந்த அரசியல்ல பல நாடுகளில் பல பிரச்சனை வந்தது. அதுல இலங்கையில இருக்கக்கூடிய அரசியல் என்ன அப்படின்னாக்க சோசியலிசம் மாதிரி ஒரு தோற்றத்தை காட்டி ஸ்ரீமாவோ பண்டாரநாயக்கா சோசியலிச திட்டங்களை எல்லாம் கொண்டு வர்றோங்கிற மாதிரி ஒரு தோற்றத்தை காட்டி அந்த தோற்றத்துக்குள்ள இவங்க போய் இவங்க மந்திரிகளாகி இவர்கள் பாராளுமன்றத்துக்குள்ள போய் பாராளுமன்றத்தினுடைய அந்த இறுக்கத்திலிருந்து இவர்கள் விடுபட்டு மக்கள் பிரச்சனைக்கு வர முடியாம அங்கே தங்கிட்டாங்க. அந்த பாராளுமன்ற ஜனநாயகத்தினுடைய மிகப்பெரிய வீழ்ச்சி தான் இலங்கையில கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய வீழ்ச்சி. இன்னைக்கு நீங்க பாத்தீங்கன்னாக்கா அந்த கட்சி எந்த பயனும் இல்லாத கட்சியா இருக்கு. அதுக்கு அதனுடைய ஓட்டிங் இடதுசாரிகள்ல ரெண்டு முக்கியமான கட்சி. ஒண்ணு லங்க சமசமாஜ கட்சி அப்படிங்கிற ஒரு கட்சி, அதுதான் பெருசு. அதுக்கு அடுத்த நிலையில இருந்தது அதுலேருந்து பிரிஞ்சதுதான் ஸ்ரீலங்கன் கம்யூனிஸ்ட் கட்சி. லங்க சமசமாஜ கட்சி ட்ராஸ்கியேட் கட்சி. அது ட்ராஸ்கிங்கிற தலைவர், கம்யூனிஸ்ட் தலைவரை பின்பற்றக்கூடிய லெனினுக்கு எதிர்ப்பு. அது ட்ராஸ்கி குரூப் அவங்க அது ரெண்டுமே ஸ்ட்ராங்கா இருந்தது. ஆனால் அது ரெண்டும் இந்த பாராளுமன்றத்தினுடைய அரசியல்ல மூழ்கி அது உள்ளுக்கு இருக்கக்கூடிய நிலைமைகள்ல தன்னுடைய முழு பலத்தையும் இழந்து விட்டார்கள். இந்த பின்னணியில தான் கொள்கையும் அதுல போயிடுச்சுன்னு நினைக்கலாம். கொள்கையை செயல்படுத்தல, கொள்கை பேசினாங்க, நேர்மையா வாழ்ந்தாங்க, இன்னைய வரைக்கும் நேர்மையா அதனுடைய தலைவர்கள் இருக்காங்க. செயல்படுத்த முடியாம இருக்கு. அதை செயல்படுத்த முடியாத அளவிற்கு பாராளுமன்ற ஜனநாயக அரசியல்ல அவங்க சிறை வைக்கப்பட்டிருக்கிறார்கள். இதுதான் வெளிப்படையான ஒரு உண்மை. இந்த உண்மையினுடைய பின்னணியில தான் நீங்க இலங்கையினுடைய தேர்தல், அதனுடைய அரசியல் எல்லாவற்றையும் பார்க்க வேண்டும் என்பது என்னுடைய அபிப்பிராயம். இப்போ பெரிய விஷயத்த உங்களுடைய அனுபவம்ன்றது இதில் தான் பார்க்குறேன். அது உண்மையிலேயே நான் விரும்பி அழைச்சதுக்கு காரணம் அதுதான். பாமர மக்கள் தொடங்கி திரைத்துறை, அரசியல் துறை பிரபலங்களுக்கு எல்லாம் சிகிச்சை அளித்த புகழ்பெற்ற பிரபலமான அக்குப்பஞ்ச மருத்துவ நிபுணர் டாக்டர் எம்என் சங்கர் அவர்களோடு நீங்கள் உங்கள் நோய்க்கான தீர்வுகள் என்ன, மருந்தில்லா மருத்துவம் சொல்லும் மகத்தான விதிமுறைகள் என்ன, உங்கள் நோய்க்கான கேள்விகளை அனுப்புங்கள். மருத்துவர் எம்என் சங்கர் பதிலளிக்கிறார் உங்கள் ராவணா வலையொலியில். இப்படி ஒரு விளக்கம் இது வரைக்கும் ஒன்றும் வரல, தெளிவாக விளக்கியிருக்கீங்க. இந்த பின்னணியில் இப்போ ஜேவிபி அப்படின்றது ஒரு காலகட்டத்தில் தேடப்படும் குற்றவாளிகளாக, தேடி வேட்டையாடப்படும் குற்றவாளிகளாக, தீவிரவாதிகளாக பேசப்பட்ட ஒரு இதுதான் ஜேவிபி.
காலப்போக்கில் இந்த 30 ஆண்டு காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி அதுவே அதிகாரத்தில் வந்து உட்கார்ந்து எந்த அதிகார வர்க்கம் அவரை தேடி வேட்டையாட வேண்டும் என்று இவர்களை அணுகியதோ தேடியதோ அவர்களே இப்போ இருந்து அரச மரியாதையோட பதவி பிரமாணம் செய்து வைக்கக்கூடிய சூழ்நிலையாக மாறி இருக்குது இந்த போக்கு. அனுரகுமார திசநாயக்கா அவர் வந்து இன்னைக்கு இந்த பதவியில் உட்காந்துட்டு இருக்கிறது எப்படி பார்க்குறீங்க? இது உள்ளுக்கும் ஒரு அரசியல் இருக்கு. இந்த அரசியலையும் வந்து பரவலாக நம்ம பத்திரிகைகள் பார்க்கறது கிடையாது. இன்னைக்கு நான் செய்திகள், பத்திரிகை செய்திகளையோ அல்லது ஊடக செய்திகளையோ பார்க்கிற போது இதனுடைய ஒரு தொடர்ச்சியான ஒரு அனுபவமும் அதனுடைய தொடர்ச்சியான ஒரு பரிசீலனையும் இல்லாமல் கருத்து சொல்றவங்க தான் அதிகமாக இருக்காங்க. இப்போ இதை பார்க்குற போது இதனுடைய பின்னணி என்னன்னு பார்க்கணும். இந்த ஜனத விமுக்த பிரமுனா அதுதான் வந்து ஜேவிபி. அந்த ஜனத விமுக்த பிரமுனா என்பதுக்கு பேரே வெளிப்படையாக கேட்டிங்கன்னா சேகுவேரா மூமெண்ட்னு ஷார்ட்டாக சொல்லுவாங்க. அந்த சேகுவேரா மூமெண்ட்டு, அந்த சேகுவேரா மூமெண்ட்டினுடைய தலைவராக இருந்த ரோகன விஜயவீர் அவர் வந்து ரஷ்யாவில் கல்வி கற்பதற்கு போனவர். அங்கே போய் இப்போ நம்ம நாட்டு இளைஞர்களே பல பேர் வந்து ரஷ்யாவில் படித்தாங்க. அப்படிப்பட்ட இலங்கை கம்யூனிஸ்ட் கட்சியால் தேர்வு செய்து அனுப்பப்பட்டவர் தான் இந்த ரோகன விஜயவீர். கட்சி தான் தேர்வு செய்து அனுப்புது. கட்சி வந்து என்ன பண்ணுதுன்னா, கட்சியினுடைய முழுநேர ஊழியர்கள் ரொம்ப கஷ்டப்படுறவங்க, இவர்கள் வீட்டு பிள்ளைகளை வந்து இங்கே படிக்க வைக்க வசதி இல்லைங்கிறதுக்காக ரஷ்யாவில் படிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பை அந்த காலத்தில் ரஷ்ய கம்யூனிஸ்ட் கட்சி கொடுத்தது. அதில் போனவர் அவர். அங்கே போய் என்ன ஆனதுனாக்கா, அங்கே போயிருந்த நிலைமைகளில் அவர் வந்து அங்கே ஒரு மாவோயிஸ்டாக மாறிட்டார். ரஷ்யாவில் போய் ரஷ்யாவினுடைய கொள்கை ஒரு சரியில்லை அப்படின்ட்டு அவர் ஒரு மாவோயிஸ்டாக மாறி அதன் காரணமாக அங்கிருந்து அவர் அனுப்பப்படுறாரு. அது அனுப்பப்பட்டு அவர் வந்து இங்கே ஜேவிவிபிங்கிற ஒரு மூமெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணுறாரு. அந்த ஜேவிவிபி மூமெண்ட்டினுடைய ஒரு முக்கியமான விஷயம் வந்து அவர்கள் வந்து அடிப்படையில் மாவோயிஸ்டுக்கு மாவோயிச சிந்தனை கொண்டவர்கள். நம்ம ஊர்ல நக்சலைட் இருக்கிறது மாதிரி அங்க மாவோயிஸ்டுகள் இருந்தாங்க. நாங்கள் இப்போ வந்து நக்சலைட்டுகள்ல இருந்து மாவோயிஸ்டுகள் இப்ப சமீப காலங்கள்ல அது அந்த பேர்ல இயங்குறாங்க. 1968 நக்சல் பாரிகள் தான், நக்சல் பாரி இயக்கம் தான். ஆமா, இதே மாதிரி ஒரு இயக்கம் அது. அந்த ஒரு இயக்கத்தை ரொம்ப வலிமையா கட்டி அநேகமாக வந்து ஒரு ஆட்சியை வந்து மலையக பகுதிகளில் அவங்க வந்து இந்த இலங்கை இளைஞர்கள்லாம் சேர்ந்து ஒரு ஆட்சிக்கு எதிரான ஒரு கலவரத்தில் நம்ம ஊர்ல நடக்குது 1971. அப்போ வந்து என்ன ஆகுதுனாக்க, இந்திய அரசாங்கம் இலங்கையால் அவங்கள தாக்கு பிடிக்க முடியல. இந்திய அரசாங்கத்தினுடைய உதவியை பெற்று ஸ்ரீமாவும் ராணுவம் போனதுதான் உண்மை. ஆனால் அதில் வந்து கொல்லப்பட்டவர்கள் கிட்டத்தட்ட ஒரு 10,000த்திற்கு மேற்பட்ட இளைஞர்கள் ரொம்ப மோசமான முறையில் கொல்லப்பட்டாங்க. அதெல்லாம் வந்து நீங்கள் வந்து மறுக்க முடியாது. அதே போல் 80களில் ஒரு போராட்டம் ஏற்பட்டு அந்த போராட்டத்திலே மிகப்பெரிய பாதிப்பை சந்தித்தவர்கள். பாதிப்பை சந்தித்தது மட்டுமல்லாமல் அவங்களில் இன்னைக்கு பல பேர் உலகத்தின் பல நாடுகளில் தப்பிச்சு போய் ஆஸ்திரேலியா, இத்தாலி இப்படி பல இடங்களில் இருக்கிறார்கள். இவர்கள் இருக்கிற இடத்துலலாம் ஓரளவுக்கு ஒரு புரட்சிகர உணர்வோடு தான் இருக்கிறார்கள். அந்த சேகுவேரா மூமெண்ட்லேருந்து வந்தவங்க. ஆனால் அவர்களுக்கு என்ன ஒரு கொள்கை என்னன்னா, இந்தியா வந்து என்றோ ஒரு நாள் நம்மளை வந்து ஆதிக்கப்படுத்திவிடும், அடிமைப்படுத்திவிடும் அப்படிங்கிற அந்த பயத்தை அடிப்படையாக வைத்த ஒரு அரசியல் அவங்களுக்கு இருந்தது. அவங்க இந்திய எதிர்ப்பாளர்கள் அப்படிங்கிற ஒரு மனநிலை. இந்த பின்னணி கோல்டு வார் பீரியட் நான் சொன்ன பாருங்க, இந்த கெடுபிடி யுத்த கால அரசியல், ரஷ்ய அரசியல், அந்த அரசியல் இருந்த காலத்துல அது இருந்தது. இப்ப சீன நாடு இப்ப கூட பத்திரிகையில பல பேர் சொல்றாங்க, ரொம்ப போற போக்குல ரொம்ப சுலபமா சொல்லிட்டு போறாங்க, சீனாவினுடைய உதவியோடு தான் இவர்கள் வெற்றி பெற்றிருக்கிறார்கள் அப்படின்னு ஒரு கருத்து வருது. சீனா வந்து முழுக்க கால் பதிஞ்சிரும், இந்தியாவுக்கு எதிராக ஒரு நிலைப்பாடு அங்க இருக்கும் அப்படின்னு கொண்டு வர்றாங்க. இதனுடைய ஆழமான வரலாற்றை நம்ம பார்க்கணும். சீனா வந்து இப்போ வந்து ஒரு காலத்தில் கோல்டு வார் பீரியடில் தங்களுக்கான அரசியலுக்கான குழுக்களை உலகம் முழுக்கணும் வச்சுருந்தாங்க. இந்தியாவில் நக்சலைட்டுகளோட தொடர்பு இருந்தது. லங்க சமசமாஜ அங்கே இலங்கையில் வந்து ஜனத விமுக்த பிரமுனாவோட தொடர்பு இருந்தது. இன்னும் வந்து லத்தீன் அமெரிக்க நாடுகளில் எல்லா நாடுகள்லையும் அவர்கள் வந்து உதவி செய்தார்கள்.
ரஷ்யாவுக்கு எதிர்ப்பு, அமெரிக்காவுக்கு எதிர்ப்பு என்ற அடிப்படையில், அதான் கோல்டு வார் பாலிடிக்ஸ். 1960 90 வரைக்கும் விட்டு அந்த 30 ஆண்டு கால அரசியல். அது அந்த 30 ஆண்டு கால அரசியல்ல தான் உலகத்துல ஒரு கம்யூனிஸ்ட் கட்சியா இருந்த ஒவ்வொரு நாடுகள்லையும் 100 கம்யூனிஸ்ட் 200 கம்யூனிஸ்ட் கட்சியா உடைஞ்சு தூள் அணைப்பினது அந்த பீரியட்ல தான். அந்த குறுகிய காலத்து 30 ஆண்டு காலத்துக்குள்ள 30 ஆண்டு காலத்துல தான் ஏற்பட்டது. அதுக்கு முந்தி அது கிடையாது, அதுக்கு பிந்தி தான் அது ஏற்பட்டது. அப்ப அந்த பிந்தி ஏற்பட்ட காலத்திலிருந்து மாறுதல் வந்து சீனா இப்ப ஒரு முடிவுக்கு என்ன வந்துருச்சுனாக்க, இப்படிப்பட்ட அரசியலில் ஈடுபடுவதில்லை என்ற முடிவுக்கு வந்து, சோசலிசத்தை எங்க நாட்டுல நாங்க கட்டுறோம், எங்களுக்கு வந்து 130 140 கோடி மக்களுக்கு சோறு போடணும், சோறு போட வேண்டும் என்று சொன்னால் அதற்கான ஒரு பொருளாதாரம், உலக மயத்துல அதனுடைய பொருளாதாரம் என்ன, ஒவ்வொரு நாடுகளோடையும் எப்படி பேரம் பேசுறது, அமெரிக்கா என்ற பொருளாதார வல்லரசை தான் எப்படி அடிக்கிறதுங்கிற இந்த நிலைமைக்கு அவங்க போயிட்டாங்க. அவங்க அரசியல் மாறி போச்சு. ஆனா அவங்க கடலை பிடிக்கிறாங்க, துறைமுகத்தை ஆதிக்க செலுத்துறாங்க, இதெல்லாம் இருக்கு. அது யாரை வச்சு செய்யறாங்க? ஜேவிபியை வச்சா செய்யறாங்க, ரணில வச்சு செஞ்சாங்க. யார் அங்க அதிகாரத்துல இருக்கிறாங்களோ அவங்கள வச்சு செஞ்சாங்க. இப்ப இன்னைக்கு இலங்கையில இவ்வளவு இடங்களும் சீனர்கள் கைக்கு போனதுக்கும் இந்த ஜேவிபிக்கும் ரணிலும் இவர்களை போன்ற முன்னோர்களும் தான் காரணம். அதுவும் வந்து இவங்க வந்து சொத்து மொத்தமா வித்துட்டாங்க. அதுக்கான காரணம் இவங்க. ஆனால் காரணம் யாருனாக்கா இவங்க இப்ப இவங்க 2 பேருங்கிறத மறைச்சிட்டு இல்ல இவங்க தான் பண்ணிட்டாங்கன்னா, இவங்க வந்து ஒரு சாதாரண இளைஞர்கள், ஏழை இளைஞர்கள். அவங்க அரசியல்ல தமிழர்கள் எதிர்ப்புலாம் இருக்கலாம்னா இருக்கு, இல்லைன்னு நாம் இருக்கல. இல்ல அது பின்னாடி பேசும். ஆமா, இதுக்குள்ள இந்த இடதுசாரி தன்மைன்னு எப்படி இருக்கும்? ஜேவிபிக்குள்ளார இடதுசாரி தன்மைன்றது இருக்குங்களா? அதாவது இடதுசாரி தன்மை என்பது முந்தி மாதிரி ரஷ்ய ஆதரவு, சீன ஆதரவு அப்படின்னு பார்க்க கூடாது. இன்னைக்கு உலகத்துல இடதுசாரி தன்மை எப்படி வளர்ந்துருக்குங்கிற அரசியலை நம்ம கொஞ்சம் புரிஞ்சுக்கணும். அதுக்கு மிகச்சிறந்த ஒரு உதாரணம் லத்தீன் அமெரிக்க நாடுகள் தான் அதுக்கு உதாரணம். லத்தீன் அமெரிக்க நாடுகள்ல இன்னைக்கு நான் கேட்கிறேன், கம்யூனிசம் அது இதெல்லாம் படிக்கிறவங்களை கேட்டீங்கன்னா பல விஷயம் தெரியாது. கியூபாவில் எலெக்ஷன் நடக்குது, கம்யூனிஸ்ட் கட்சி இருக்கு. ஆனால் கியூபா எலெக்ஷன்ல போட்டியிடக்கூடிய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மேக்சிமம் கம்யூனிஸ்டுகளா இருக்கக்கூடாது. ஊர்ல இருக்கிற பொது மனிதர், சமூகத்துக்கு சேவை செய்யறவனை பார்த்து அவர்கள் தேர்தலில் வெற்றி பெற வச்சு கொண்டு வரணும். இது எத்தனை பேருக்கு இங்க தெரியும்? முழுக்க கம்யூனிஸ்டுகள் தான் வந்து இது அதிகாரத்துல இருக்காங்க. அதிகாரம் அவங்க கம்யூனிஸ்டுகளுடைய அந்த திட்டங்களை செயல்படுத்துறவங்களா இருக்கிறாங்க. ஆனால் கம்யூனிஸ்டுகள் இல்ல. கம்யூனிஸ்டுகள் வந்து மக்கள்கிட்ட வேலை செய்யணும். ஏன் இதை கொண்டு வந்தாருனாக்க, ரஷ்ய கம்யூனிஸ்ட்ல தலைவராக இருந்தவர்கள் தலைவராகவும் அதிகாரத்திலும் இருந்ததுனால ஏற்பட்ட குறைபாடு வரக்கூடாதுங்கிறதுக்காக கியூபாவில் மாத்தினாங்க. லத்தீன் அமெரிக்காவில் பல நாடுகள்ல இன்னைக்கு பல மாற்றங்கள் ஏற்படுது. அதுதான் இடதுசாரி பார்வை. இப்ப இடதுசாரி பார்வைக்குள்ள இந்த இவங்க கிட்ட எப்படி இருக்குதுன்னு கேட்க வரேன். அதான் நான் என்ன இதுக்கு வர்றேன். இப்ப வர்ற போது வந்து இந்த இடதுசாரி இவர்களுடைய இடதுசாரி தன்மை என்பது ஒரு ஏற்கனவே இருந்த நிலைமைகளிலிருந்து பல மாறுதல்கள் ஏற்பட்டிருக்கு. அது கால மாறுதல். 1990க்கு பிறகு கிட்டத்தட்ட ஒரு 30-35 ஆண்டுகளில் ஏற்பட்டிருக்கிற பல மாற்றங்கள்ல ஒரு மாற்றம் என்பது இந்த இளைஞர்களுக்கு ஏற்பட்டிருக்கு. அதுக்குள்ளே 2-3 பிரிவெல்லாம் உடைஞ்சிருக்காங்க. ஜேவிபி மட்டும் அது மொத்தமா ஜேவிபி எல்லாம் அதுக்குள்ள நிறைய குழுக்கள். அதாவது ஒண்ணு ஜேவிபிங்கிறது வந்து ஒரு பெயரளவுல தான் இருக்கு. மொத்தம் 23 குழுக்கள்ல இதுக்குள்ளார குடிமை சமூகங்கள் தான் ஜாஸ்தி, கட்சிகளே அதிகம் கிடையாது. குழுக்கள் தான். நான் இன்னும் உங்களுக்கு எளிமையா புரியணும்னா, டெல்லியில நடந்த விவசாய போராட்டத்துல நான் 30 நாள் கம்ப்ளீட்டா அங்க இருந்து ஒரு புத்தகமும் எழுதினேன். ஒரு புத்தகம் எழுதி நக்கீரன்ல அதை வெளியிட்டாங்க, தொடரா வந்து அதை வெளியிட்டாங்க. அங்க நீங்க பார்க்கும்போது பாத்தீங்கன்னாக்கா செயல்பாடுகள் எல்லாம் இடதுசாரி செயல்பாடுகள் தான். ஆனால் இடதுசாரி கட்சிகள் கிடையாது, கட்சி இல்லைங்க. இளைஞர்கள் மற்றவன் எல்லாம் இடதுசாரிகளின் மீது கொஞ்சம் அதிருப்தி உற்றவர்கள். அவங்கெல்லாம் வந்து ஒரு புது பாலிடிக்ஸுக்கு ட்ரை பண்றாங்க. பங்களாதேஷ்ல அதே மாதிரிதான் இப்ப நடக்குது. இடதுசாரிகள் அவர்கள் தங்களுடைய போராட்டம் புதிய அனுபவத்தின் மூலம் ஒரு புதிய அரசியலை உருவாக்குகிறார்கள். இப்ப வந்து இங்க இலங்கையில எப்படி என்ன நடந்தது? 2023ஆம் ஆண்டு கோத்தபய ராஜபக்சே அடிச்சு விரட்டிட்டு அரண்மனையை கைப்பற்றுறாங்க.
அதுல இவங்க தான் முழுசா செஞ்சாங்கலாம் கிடையாது. இவங்க பங்களிப்பு இருந்தது. அவங்களுடைய பார்வை அவங்கள தொடர்பு படுத்தி பார்க்கக்கூடிய விதத்துல போராட்டம் இருந்தது. ஆனால் படித்த விவரமான இளைஞர்கள் அத்தனை பேரும் அதுல போய் பங்கெடுத்தாங்க. அந்த பங்கெடுப்பு ஒரு கம்யூனிஸ்ட் மாதிரி நடக்கல, சிவில் சமூகங்களாக நடந்தது. இந்த சிவில் சமூகம் இல்ல சிவில் வார்ங்கிறத விட சிவில் சமூகம். சிவில் சமூகம்னா ஒவ்வொரு பகுதியில் இருக்கக்கூடிய மக்களோடு ஆதரவு பெற்ற குழுக்கள், பல குழுக்கள் இயங்குகிற குழுக்கள் இருக்குல்ல, அது ஒவ்வொன்றும் ஒரு சிவில், அது எல்லாத்தையும் ஒட்டுமொத்தமும் இணைஞ்சு அவங்க போனாங்க. அதுல வந்து நீங்க பாக்குற போது வந்து ரொம்ப ஒரு வேடிக்கையான இந்த தன்மை தான் இப்போ உலகத்துல வருது. நீங்க இதுல புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னாக்க, இது இலங்கையில் ஏதோ வந்து வரல, அவுட்கம் ஆஃப் த கண்டிஷன். இன்றைய உலகமய பின்னணியில் பணம் என்பது ஒரு பக்கம் குவியப்பட்டு எல்லாவற்றையும் இழந்து நிற்கக்கூடிய மக்கள், அவங்க ஒரு கட்சியா நின்று போராடணும்னு அவசியம் கிடையாது. அவர்கள் தங்களுடைய கோபங்கள், எண்ணங்கள் இதையெல்லாம் தங்களை போன்ற உணர்வு கொண்ட மற்றவர்கள்ட்ட பகிர்ந்து கொண்டு அவர்களெல்லாம் ஒருங்கிணைத்து அதுக்குள்ள ஒரு பலம் வாய்ந்த ஒரு அரசியலை லேசா காட்டி அப்படிதான் பவருக்கு வர்றாங்க. நேற்றைய வரைக்கும், முந்தா நாள் வரைக்கும் வந்து போன எலெக்ஷன்ல 3% ஓட்டு வாங்கின ஒரு ஆளு. அதுதான் கேட்கறாங்க, எப்படி இந்த அளவுக்கு இந்த சதவீதம் எப்படி வருது அப்படின்னா, அது ஒரு கட்சியின் வெற்றி இல்ல, குடிமக்கள் சமூகத்தினுடைய வெற்றி. அந்த குடிமக்கள் சமூகத்தை அந்த அமைப்பு வந்து இணைக்கிறாங்க, அவங்களோட எல்லாம் தொடர்பு வைக்கிறாங்க. அந்த தொடர்பு வச்சு அதை வந்து அந்த அந்த மாபெரும் எழுச்சி 2023ஆம் ஆண்டு ஏற்பட்ட அந்த மாபெரும் எழுச்சியை, அது ஒரு பொருளாதாரத்தால் ஏற்பட்ட ஒரு எழுச்சி. இன்னும் வந்து அதுதான் உண்மையான வர்க்க போராட்டம். எல்லாவற்றையும் இழந்து போன மக்கள் ஒன்று கூடி தங்களுடைய உரிமைக்காக நின்று ஆதிக்க சக்திகளை முறியடித்து காட்டுவதுதான் வர்க்க போராட்டம் என்றால், இலங்கையில 2003 அது நடந்தது. உடனே மேலை நாடுகள் எல்லாம் வந்து ஏதோ ஒரு காம்ப்ரமைஸ் பண்ணி ரணில கொண்டு வந்தானுங்க. அவர் சுயேச்சை, அவர் இருக்கட்டும், அவர் கையில மந்திரக்கோள் இருக்கு, எல்லாத்தையும் மாத்திருவாரு அப்படின்னு அவரை வச்சு மீண்டும் வருவதற்கு முயற்சி செய்தார்கள். முதலாளிகளை பொறுத்த வரைக்கும் ஒன்னு ரணில் வரணும், இல்லது போனா ராஜபக்ஷ கம்பெனி வரணும். இது ரெண்டும் தான் அவங்களுக்கு ரொம்பவும் எளிதானது. ஆனால் மக்கள்ல என்ன ஆச்சுனாக்க, மிக மிக கேவலமான அருவருப்பான முறையில ராஜபக்ஷ குடும்பம் சேர்த்த சொத்து, மற்ற இந்த ரணில் இந்த மாதிரி மீது நடவடிக்கை எடுக்காமவே தள்ளிட்டு வந்த இவருடைய போக்கு, அது உள்ளுக்கு இருக்கக்கூடிய சந்தர்ப்பவாதங்கள், இதை எதிர்த்த கோபம் சிங்கள இளைஞர்கள் மத்தியில. இன்னும் வந்து நம்ம தமிழகத்தை சார்ந்தவர்களும் மற்றவர்களும் பார்க்க வேண்டிய விஷயம் என்னன்னாக்க, இந்த சூழல்ல சிங்கள மக்கள், சிங்கள இளைஞர்கள் முள்ளிவாய்க்கால் படுகொலைக்கு பிறகு அவர்களுடைய மனதில் ஏற்பட்டிருக்கக்கூடிய மாற்றங்களையும் கணக்கில் எடுத்துக்கொள்ள வேண்டும். ஒரு புதிய சூழல்ங்கிறது உணரணும். 2009 நடந்த முள்ளிவாய்க்கால் காலத்தினுடைய நிலைமை அப்படியே வச்சு பார்க்கணும்னு அவசியம் இல்லை. அதே போல வரலாற்றுல ஒண்ணுக்கு ஒண்ணு பழி வாங்குறதாவும் நம்ம பார்க்க முடியாது. ஒரு காலத்துல ஒரு சூழலில் ஒன்று நடக்கிறது. இப்ப விடுதலை புலிகளோ அல்லது பிரபாகரனோ அந்த தமிழ் மக்களுடைய உரிமைக்காக தோணுனவங்க தான். அந்த உரிமையை இந்த காலத்துல எப்படி செய்யறது அப்படின்னு அப்ப பாக்குற போது என்னன்னா, இது ஒரு புதிய அரசியல் நிலைமை. இந்த புதிய அரசியல் நிலைமையில அனுராக்கு நீங்க ஒரு பெரிய சர்டிபிகேட்லாம் கொடுத்துட முடியாது. அனுராக் அந்த இளைஞர்களுடைய அந்த எழுச்சியை பத்தி பேசுனீங்க. இதுல அந்த காலகட்டத்தினுடைய ஒரு வெளிப்பாடு அது. அந்த வெளிப்பாட்டுக்கு வந்து தலைமை தாங்கி அதை ஒருங்கிணைக்கக்கூடிய ஒரு தன்மை என்பது ஒரு இடதுசாரி இளைஞர்கிட்ட வருது. நீங்க பாத்தீங்கன்னா ஜேவிபி என்ற அந்த தலைமைக்குள்ள அவர் 23 குழுக்கள்ல பேர் தெரிஞ்ச, கண்ணுக்கு தெரிஞ்ச ஒரே கட்சி வந்து ஜனதா விமுக்த பிரமுனா மட்டும்தான். பாக்கி எல்லாம் மக்கள் ஆதரவு குழுக்கள், டிஃப்ரெண்டா இருக்காங்க. அதுல ஒருத்தர் இன்னைக்கு நான் பேசிட்டு இருக்கும்போது சொன்னாரு, அதாவது வந்து இந்த தேர்தல் நடந்து முடிஞ்ச உடனே வெற்றிக்கு பிறகு எங்கேயுமே வெடி வெடிக்கல, ஆடம்பரம் இல்ல, பதவி ஒண்ணுமே கிடையாது. அவருடைய அந்த திட்டத்துல வந்து அவர் அறிவிக்கும் போது ஒரு மந்திரி ஒரு கார் தான் வச்சுக்கலான்னு போட்டிருக்காரு. அப்பனா 5 கார் 6 கார் வச்சிருக்கான். வெளிநாட்டுக்கு போனீங்கன்னா நீ மட்டும்தான் போகணும், குடும்பத்தெல்லாம் கூட்டு போக கூடாதுங்கிறாரு. எந்த அளவுக்கு வந்து மக்கள் கோபம் எதுல இருந்ததோ அதையெல்லாம் வந்து அவரு கொண்டு வர்றாரு.
அதே போல இப்போ வந்து பிரதம மந்திரியா ஒரு அம்மா எலெக்ட் பண்ணியிருக்கிறாங்க. அவங்க ஒரு பெரிய ஸ்காலர், ஒரு ப்ரொஃபஸர். இப்போ இன்டலெக்சுவல் கோர் தான் அதில் வரப்போகுது. இப்போ இந்த காம்பினேஷனை ஒழிக்கிறதுக்கு உலகமே கூடும், அதெல்லாம் எனக்கு தெரியும். பல குற்றச்சாட்டு வைக்கலாம். இந்தியாவினுடைய எதிரி, அதே போல வந்து சீன ஆதரவு. அவர் வந்திருக்கிறது இந்த கட்டமைப்பு வந்து சீனாவுக்கு ஆதரவானது, இந்தியாவுக்கும் ஆதரவானது, ரெண்டு தரப்பும் பேசுறாங்க. இது எப்படி எடுத்துக்கலாம்? இப்போ நீங்க சொல்ற முதல் பாயிண்ட் இலங்கையினுடைய உரிமைகள், இலங்கையினுடைய பொருளாதாரம், இலங்கையில் இருக்கக்கூடிய சுரண்டலை கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு நடவடிக்கை தான் மெயினா அவங்களுக்கு வரும். சீன ஆதரவா அல்லது இந்திய ஆதரவாங்கிறதெல்லாம் ரெண்டாவது. எந்த ஒரு நாட்டினுடைய ஒரு கைப்பாவையாவோ அல்லது ஒரு கூலியாகவோ இவர்கள் இருக்க மாட்டார் என்பது என்னுடைய அபிப்பிராயம். ஒரு இண்டிபெண்டா திங்க் பண்ணுவாங்க. இதுக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஏதோ ஒரு சிங்களர்களில் கூலிகளையும் ரவுடிகளையும் பயன்படுத்தி அரசியல் நடத்தியது கடந்த காலம். ராஜபக்ஷ அரசியலை தான். அதே போல வந்து அந்த ரவுடிகள்ல சிங்கள காடையர்கள்ங்கிறான்ல, இந்த காடையர்கள்ங்கிற வார்த்தை இருக்குல்ல, அந்த காடையர்கள்ங்கிற வார்த்தை ஒரு 40-50 ஆண்டு காலமாக அரசியல்ல உருவாக்கப்பட்ட ஒரு வன்முறை நிறைந்த சொல் இலங்கையில. அந்த காடையர்களுடைய தன்மையில தான் அரசியல் போயிட்டு இருந்தது. அறிவாளிகள் எல்லாம் புறக்கணிக்கப்பட்டாங்க. இன்னைக்கு வந்து சிங்கள பகுதியில் இருக்கக்கூடிய அறிவாளிகள், அவங்க வந்து பௌத்த மேலாண்மையிலிருந்து விடுபட்ட, சோசலிசத்தை பற்றி பேசக்கூடிய, எங்க ஊரு எங்க நாடுன்னு பேசக்கூடிய ஒரு குழு இது உள்ளுக்கு செயல்படுது. அதை ரொம்ப ஆரோக்கியமா நான் பார்க்குறேன். இந்த வெற்றியை பற்றி பார்க்கிறவர்கள் ராஜபக்சேயினுடைய வெற்றியை, ரணிலுடைய வெற்றி, அதுக்கும் இதுக்கும் இருக்கக்கூடிய வேறுபாட்டை பார்க்கணும். அவர்களை ஆதரித்தவர்கள் யார், அவங்களுடைய பின்புலம் என்ன? அமெரிக்காவே நேரடியா வந்து ரணிலுக்கு இறங்குனது. ஆமா. அதே போல ராஜபக்சே வந்து இந்தியாவை மிரட்டுறதுக்கு அம்மான் தோட்டத்திலேருந்து அத்தனையும் எழுதி சீனாவுக்கு எழுதி போட்டு கையெழுத்து போட்டு கொடுத்துட்டு அதுக்குள்ள காசை வாங்கிட்டார் அவரு. ஆனால் இவர்கள் யார் அப்படின்னா, இவர்களுடைய பின்புலம் அங்க உள்ள மக்கள். வந்தபோது அது ஒரே கேள்வி என்ன வருது அப்படின்னாக்கா, இப்ப நமக்கெல்லாம் வரக்கூடிய கேள்வி, அவர் சிங்கள இளைஞர்களை ஆதரவா இருக்கிறதுனால தமிழ் எதிர்ப்பா இருப்பாரா, எந்த அளவுக்கு போவார் அப்படிங்கிறது ஒரு கேள்வி இருக்கு. அதுக்கு முன்னாடி வந்து இது இடதுசாரியான ஒரு போக்குல இருக்குது. அங்க இருக்கக்கூடிய மற்ற இடதுசாரி கட்சிகளை ஆதரிச்சுதான் எதிர்த்ததாகத்தானே சொல்றாங்க. அதாவது வந்து அவங்க வந்து அவங்களுடைய வேட்பாளர் யாரையும் நிறுத்தல. லங்க சமசமாஜ கட்சி, இலங்கை கம்யூனிஸ்ட் கட்சி, இந்த ரெண்டு கட்சிகளும் அறிக்கையும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. அவங்க போட்டியிடவும் இல்லை, இந்த கூட்டணிகள்லையும் இல்லை. கிட்டத்தட்ட வந்து அது வந்து அதோடைய பொசிஷனே என்னங்கிறது தெரிஞ்சுக்க முடியாத அளவுக்கு ஒரு சிக்கல் இருக்கு. ஆனால் என்னன்னாக்க, அணிகள் கீழே இருக்கக்கூடிய கம்யூனிசத்தை நேசிக்கக்கூடிய அணிகள் பொதுவாக என்ன அபிப்பிராயம் சொல்றாங்கன்னா, பத்திரிகைகள்லேருந்து வரக்கூடியதை நாம அங்கே போய் பார்க்கல, சொல்லக்கூடிய அபிப்பிராயம் என்னன்னாக்க, இடதுசாரியை நேசிக்கக்கூடிய சிங்கள மக்கள் எல்லாருமே அனுராவுக்கு தான் ஓட்டு போட்டிருக்காங்க. அவங்க தலைமையை பற்றி அவங்க கவலைப்படலை. இந்த நிலைமையிலேருந்து ஒரு மாற்றம் வரட்டும் அப்படிங்கிறதுக்காக ஒரு 55 வயது நிரம்பிய பிள்ளைங்க, வெளிநாட்டில் போய் படித்தவர் கிடையாது, சாதாரண தொழிலாளி மகன், அங்கேருந்து அப்படியே படிப்படியாக படித்து வந்திருக்கிறாரு. ஓரளவுக்கு வந்து ஒரு இடதுசாரி தன்மை கொண்ட, அதே போல் வந்து ஒரு இன்டலெக்சுவல், இன்னைக்கு இருக்கக்கூடிய உலகமய பொருளாதாரத்தினுடைய தீமைகள் அனைத்தையும் உணர்ந்த ஒரு இன்டலெக்சுவலுடைய பின்புலத்தில் இது வந்தது அப்படிங்கிறது தான் என்னுடைய மதிப்பீடு. இப்போ இவருடைய வெற்றி என்பது தமிழ் மக்களுக்கு என்ன தீர்வை தரும் தான் இப்போ உலகம் முழுக்க விவாதிக்கப்படக்கூடிய முக்கியமான விஷயம். கடந்த காலங்களில் இவர் தமிழ் மக்களுக்கு எதிரான ஒரு இதில் தான் சில வேலை திட்டங்கள்லாம் செய்திருக்கிறதா தான் நிறைய விமர்சனங்கள் வந்திருக்கு. நீங்கள் படிச்சிருப்பீங்க. அதிகாரத்துக்கு வந்திருக்கிற, ஏற்கனவே எதிர்ப்பு நிலையில் இருந்த அதே நபர் இப்பொழுது அதிகாரத்துக்கு வந்திருக்கின்றார். என்ன நடக்கும் அப்படின்றது பெரிய விவாதம் இருக்கிறது ஒரு பக்கம். ஆனால் இங்கே இருக்கக்கூடிய இடதுசாரி தோழர்கள் சில பேர் வந்து ஏதோ ஒரு தீர்வை நோக்கி நகரும், அப்போ அப்படியான சூழ்நிலை வந்திருக்குது, அதை வந்து முன்னெடுக்கக்கூடிய ஒரு நபர் இப்பொழுது வந்திருக்கிறார். இது ஒரு மாற்று அரசியலாக அங்கே பார்க்கப்படுகிறது இடதுசாரிகள் மத்தியில். அதனால் இந்த பழைய பகைமையை வச்சுக்கிட்டு இதெல்லாம் போகாத அளவுக்கு வேறு எதனா ஒரு தீர்வை தரக்கூடிய சூழ்நிலைக்கு இந்த அரசு வரும் அப்படின்னு சொல்ல வராங்க. ரெண்டுல எது சாத்தியமாகும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? அதாவது முதல்ல நான் வந்து நம்முடைய வடக்கு கிழக்கில் வாழக்கூடிய நம்முடைய மக்கள் மீது ரொம்ப ஒரு அபிமானமும் ஒரு பிரியமும் கொண்டவன். அது பல இன்டலெக்சுவல்லாம் இருக்காங்க அதில்.
அதில் பெரும்பகுதி பேர், ஒரு குறிப்பிடத்தகுந்த பேர் உலகத்தின் பல நாடுகளுக்கு போய் அந்த நாடுகளில் அவங்க வாழ்கிற போது அந்த வாழ்நிலையிலேருந்து சிந்திக்கிறாங்க. அவங்களுக்கு எந்த கஷ்டமும் கிடையாது. இன்னமும் யுத்தத்தால் பெரிய பாதிக்கப்பட்டதும் அவங்க கிடையாது, இங்கே இருக்கிற மக்கள் தான் பாதிக்கப்பட்டாங்க. ஆனால் என்ன அப்படின்னாக்கா அதனுடைய குழப்பம் வந்து இன்னைக்கும் தமிழர்கள், வடக்கு கிழக்கு தமிழர்கள் தங்களுக்குன்னு ஒரு கேண்டிடேட்டை அவங்களால தேர்வு செய்ய முடியுதா? எத்தனை பிளவுகள், எத்தனை கருத்தோட்டங்கள். அவரு விடுதலை புலிகள் இருந்த காலத்துல முழுசையும் ஒரு கட்டுக்கோப்புக்குள்ள இருந்தது. தமிழ் தேசிய கூட்டமைப்புன்னு ஒன்று வச்சு ஏதோ ஒரு விதத்துல இருந்தது. அதற்கு பிறகு அங்க நடக்கிறது பாத்தீங்கன்னாக்க சிங்கள பகுதியில இருக்கக்கூடிய அரசியலை விட, நான் சொல்றது இனவாத அரசியல் அல்ல, அரசியல் அந்த வளர்ச்சி போக்கு இருக்கு பாருங்க, ஒரு ஜனநாயகம், ஒரு காலத்தின் தன்மையை புரிந்து கொண்ட அந்த அரசியல் போக்கு இருக்கு பாருங்க, அந்த போக்கு இங்க வரல. கிழக்கு தமிழ் மக்கள் மத்தியில வரல. சரி, தமிழ் மக்களுடைய அந்த அடிப்பட்டதனுடைய அந்த இது இருக்கு, வலி இருக்கு. எப்படி வர முடியும்? ஏதோ ஒரு தீர்வை நோக்கி ஒரு நகர்ற மாதிரி தெரிஞ்சதுன்னா ஒரு மாற்றத்துக்கு இல்ல. அதாவது அதுக்கு காரணம் வந்து அந்த மக்கள் கிடையாது, அந்த மக்களுக்கு மேல இருக்கக்கூடிய குழப்பக்கூடிய சக்திகள் தான் காரணம். இன்னைக்கு இதை பத்தி பாத்தீங்கன்னாக்கா இப்ப இந்த வெற்றியை பற்றி வரும்போது 200-300 அபிப்பிராயம் வந்து வடக்கு கிழக்கு பிரதேசங்கள்ல இருந்து வருது. ஆதரிக்கிறவங்க, எதுக்குறாங்க, அதுங்கிறாங்க, இதுங்கிறாங்க, இப்படி இருக்கு. இப்படி ஒத்த கருத்து வரல. இது ஒரு பிரச்சனை. இப்ப இவரை பொறுத்த வரைக்கும் இவர் வந்து வந்த உடனே ஃபர்ஸ்ட் பொருளாதார பிரச்சனை, நாட்டினுடைய ஒட்டுமொத்தமான பொருளாதார பிரச்சனைகளை மையமாக வைத்துதான் மக்களுடைய ஆதரவை பெற்று வந்திருக்காரு. தமிழ் மக்கள் பெரும்பகுதி ஓட்டு இவருக்கு போடலை. அதே போல இஸ்லாமிய மக்களும் பெரும்பகுதி ஓட்டு இவருக்கு போடலை. ஏன்னா அங்கே பல பேர் வந்து உள்ளுக்குள்ள போட்டி நடந்து அது வருது. இன்னும் சொல்ல போனீங்க அப்படின்னாக்கா இவருடைய வெற்றியினுடைய பெரும்பகுதி ரொம்ப பொருளாதாரத்தால் நசுக்கப்பட்ட சிங்கள மக்களுடைய வாக்கு தான். ரொம்ப எளிய மக்கள். தமிழ் மக்கள் மத்தியில் 2 லட்சத்துக்கு மேல வாக்கு விழுந்திருக்கு. 2 லட்சம் தான் விழுந்திருக்கு. பட் மெஜாரிட்டி வாக்கு இருக்கு பாருங்களேன், அது வந்து இவருக்கு போயிருக்கு, ரணிலுக்கு. இவர் போட்டியா இன்னொருத்தன்னு. பட் எதுக்கு சொல்ல வர்றேன் அப்படின்னாக்க நான் சொல்ற ஒரு பாயிண்ட் வேற என்னன்னா, அப்படி இருந்தும் அவர் ஃபர்ஸ்ட் என்ன பண்றாரு அப்படின்னாக்க அவர் வந்து அவருடைய அறிக்கையில, முதல் அறிக்கையில தமிழ் மக்கள், சிங்கள மக்கள், முஸ்லிம் மக்கள் இவர்களுடைய ஒற்றுமை தான் முக்கியம். ரெண்டாவது என்னன்னாக்கா தேர்தலுக்கு முந்தைய அந்த அரசியலமைப்பு சட்ட திருத்தம் இருக்கு பாருங்க, மாநிலங்களுக்கு உரிமை தரணுங்கிற திட்டம் இருக்கு பாருங்க, அதை நாங்கள் சப்போர்ட் பண்றோம் அப்படிங்கிறது வந்து போட்டியிட்ட கட்சிகளிலேயே இவர் தான் அறிவிச்சார் சிங்கள பகுதிகளில். அப்ப அந்த உணர்வு இருக்கு. அதாவது வந்து என்ன அப்படின்னாக்கா மனிதர் என்ற முறையில் அனைவரையும் ஒருங்கிணைக்கக்கூடிய ஒரு பொதுவான கம்யூனிச பண்புங்கிறது ஒன்று இருக்கு பாருங்க. சிங்கள மக்களுடைய உரிமை போகக்கூடாதுங்கிறதுக்கு நிக்கிறது வேற. அது ரோகண விஜயவீர் காலத்துல இருந்த நிலைமை இன்னைக்கு இல்லை. அன்னைக்கு வந்து அது வேற ஒரு நிலைமை. கோல்டு வார் அரசியல் வேற இருந்தது. அதுல பண்டாரநாயக்கா மற்றவங்களெல்லாம் இவங்கள் மீது தாக்குதல் தொடுக்கிற போது பண்டாரநாயக ஆதரவா வந்த இந்திய அரசாங்கத்தையும் ஒரு ஏகாதிபத்தியம்னு சொல்ல வேண்டிய நிலைமை அவங்களுக்கு இருந்தது. அது அந்த காலம். அந்த காலத்திலேருந்து இன்னைக்கு மாறி வர்ற போது வேறொரு இடத்துக்கு வருது. அப்ப இப்ப வர்ற போது இது ஒரு நிலை. இந்த நிலை இன்றைய என்னால் ஒன்று சொல்ல முடியும், ராஜபக்சேவை போல, ரணிலை போல, அல்லது இலங்கையினுடைய சுதந்திர கட்சியை போல, அல்லது அவங்களுடைய ஐக்கிய தேசிய கட்சியை போல ஒரு முற்றிலும் முழுவதும் வெறி மிகுந்த ஒரு நபராக இவர் இருக்க மாட்டார். இது என்னுடைய அபிப்பிராயம், தனிப்பட்ட அபிப்பிராயம். அதுக்கு காரணம் வந்து அதுக்கிடையில் இருக்கிற சித்தாந்தம், அரசியல். இல்லை, இந்த சித்தாந்தம் இருக்கும்போதே தான் கடந்த காலங்களில் போர் சூழலில் கூட எந்த விதமான கருத்தையும் சொல்லாமல் அவர்களுக்கு ஆதரவாக தான் இருந்தாங்க. சித்தாந்தம் வச்சிருக்கும் போதே தான் அப்போ உள்ள அதை நான் மீண்டும் நான் ஒன்று என்ன சொல்ல விரும்புறேன்னாக்க, அன்றைய நிலையை வச்சு முடிவுக்கு வராதிங்க. அன்னைக்கு கேளுங்க இருக்கிறது, அது மாறும்ன்றீங்க அந்த சூழல். இல்ல அன்னைக்கு வந்து புலிகள் இருந்த காலத்துல சிங்கள மக்களுடைய பயம் வேற. அவங்களுக்கு ஏற்படுத்தப்பட்ட பயம் என்னன்னாக்கா புலிகள் வந்து முழு நாட்டையும் பிடிச்சிருவாங்க, நம்ம எல்லாரும் இழந்துருவோங்கிற ஒரு அச்சத்தை உருவாக்கி தான் அவங்க இருந்தாங்க. அன்றைய உருவாக்கப்பட்டது. புலிகள் அப்படி இல்லைங்கிறது வேற விஷயம். இன்னைக்கு பிறகு ஹிஸ்டரியில தெரிஞ்சுக்குவாங்க. அதனால நான் என்ன சொல்றேன், கடந்த காலத்தினுடைய நிலைமைகளை ஆதாரமாக வைத்து இன்றைய அரசியல் இருக்குல்ல முடிவுக்கு வர முடியாது. அது முடிஞ்சு போச்சு.
அது முடிஞ்சு போச்சுனாக்கா அதில் உரிமைகளை பெறது எப்படிங்கிறது தான் முக்கியமே ஒழிய அதுக்கு மேலே அதை நம்ம எடுத்து 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 ஆய்வு பண்ணி பார்த்தோம்னாக்க இன்றைய காலத்தினுடைய பிரச்சனைகளை தீர்க்க முடியாது. இதுல நம்பர் 1 வந்து இவ்வளவு இனவாத அரசியலின் மூலமாக இப்ப நடந்த தேர்தலே பார்க்குறப்ப ஒரு பத்திரிகையில் படிச்சேன், எனக்கே ஆச்சரியமா இருந்தது. ரணிலும் அதே போல ராஜபக்ஷனுடைய மகனும் சிங்கள பகுதியிலே ஓட்டு கேட்கலையாம். அவங்க தமிழ் பகுதியிலே சுற்றி சுற்றி வந்தாங்களாம், எல்லாரும் தங்களுக்கு ஓட்டு போட்டுருவாங்கன்னு. இந்த இளைஞர்கள் இந்த குரூப் என்ன பண்ணிருக்குன்னா சிங்கள மக்கள்கிட்டயே சுற்றி சுற்றி வந்து ஓட்டு வாங்கியிருக்காங்க. வெற்றிக்கான ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கல் ரீசன் இதனையும் சொல்றாங்க. ராஜபக்ஷனுடைய ஃபேமிலி தொகுதியிலேயே ரொம்ப குறைவான ஓட்டுகள் தான் வாங்கியிருக்கிறாங்க. இப்படி ஒரு தன்மை இருக்கு. அப்ப வந்து இந்த பழைய கணக்கை வச்சு நம்ம பார்க்கக்கூடாது. ஒரு புதிய கட்டுமானம், அதுக்கு தமிழ் மக்கள் தங்களுடைய உரிமைகளை விட்டு கொடுக்கணும்லாம் அவசியம் கிடையாது. அந்த தமிழ் மக்களுடைய உரிமைக்கான ஒரு தொடர்ந்த அந்த வைராக்கியத்தோட ஒரு புதிய அரசை ஒரு ஸ்டாம்ப் பண்ணி டக்குன்னு முத்திர குத்தாம, இவர் சீனா ஆதரவு, இந்திய எதிர்ப்பு, இவரும் ஒரு காலத்தில் இப்படி தான் செஞ்சார். கடந்த காலத்தினுடைய அனுபவங்கள் ரொம்ப ரொம்ப வித்தியாசமானது. நீங்கள் வந்து ஜேவிபி அப்படின்னு நம்ம சொல்கிறோம்ல, அந்த அமைப்பில் வந்து நடேசன் போன்றவர்கள்லாம் இருந்தாங்க தொடக்க காலத்தில். ஆமாம், நீங்கள் வந்து அவங்களுக்கு தெரியும். அது நிறைய தமிழ் மக்கள் அந்த இதில் இருந்தாங்க, நிறைய இளைஞர்கள் இருந்தாங்க. அப்புறம் அந்த மலையகத்தினுடைய பகுதியில் வந்து சண்முகதாசன் ஒரு பெரிய கிரேட் லீடர், சன் அப்படின்னே சொல்லுவாங்க அவரை. மாசைத்துங்க அந்த காலத்தில் சந்திச்சவர். கடைசியில் அவர் ஆரம்பித்த கம்யூனிஸ்ட் கட்சிக்கு பேர் செந்தமிழர் இயக்கம். அவர் அந்த ஊரில் ஆரம்பிச்சது. நிறைய போலரைசேஷன் அங்கே இருக்கு. நம்ம வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா அது எல்லாத்தையும் கணக்கில் எடுத்து பார்க்கணும். இப்போ என்ன அப்படின்னாக்க ஒரு பாயிண்ட் வந்து நம்ம உணரலாம். உலகத்தில் ஒரு உண்மையான ஒரு சித்தாந்த அடிப்படை உள்ளவர்கள் வந்து ஒரு இனத்தை அழிக்கிற காரியத்தில் ஈடுபட மாட்டாங்க. இது நான் நம்புறேன். அல்லது வந்து அந்த உணர்வை வந்து நம்ம விவாதிக்கக்கூடிய ஒரு ஸ்பேஸ் இருக்கு. இப்போ அனுராகிட்ட தமிழ் மக்களுடைய உரிமைகளை பற்றி உட்கார்ந்து பேசுறதுக்கான ஒரு இடம் இருக்கிறது. சரி, இது ராஜபக்ஷட்ட கிடையாது, ரணில்கிட்ட கிடையாது, மற்றவங்கள்ட்ட கிடையாது. இதை ஒரு பாசிபிலிட்டியா நான் பார்க்குறேன். இந்த பாசிபிலிட்டிஸை நம்ம எப்படி அதை எடுத்துட்டு போகணும் அப்படின்னு பார்க்கணும். அதனால கடந்த காலத்துல புலிகள் அந்த இதுல இருந்த போது அல்லது முள்ளிவாய்க்கால் காலத்துல இருந்த ஒரு விதமான மனநிலையோடு இப்பொழுது இதை அணுகக்கூடாது. இது நம்பர் 1. 2வது, ராஜபக்ஷ மேல நமக்கு ஏகப்பட்ட கோபம் இருக்கு. ஆத்திரம் அடங்கவே இல்லை. நடைமுறையில் ராஜபக்ஷ தோற்கடிச்சது யாரு? சிங்கள மக்கள் தான் தோற்கடிச்சு. சிங்கள மக்கள் தான் தோற்கடிச்சிருக்காங்க. அதுக்கு லீட் பண்ணது யாரு? அனுரா தான் லீட் பண்ணியிருக்காரு. நேற்று நைட்டு வந்து குடும்பத்தோட அவர் புறப்பட்டு போயிட்டாரு. ராஜபக்ஷ வந்து ஊரை காலி பண்ணிட்டே போயிட்டாரு. பத்திரிகைலாம் இன்னைக்கு செய்திகள் போயிட்டு இருக்கு. அப்ப இந்த மாதிரியான பல தன்மைகள், பல சூழல் வர்ற போது இன்னும் ஒரு அடுத்த கட்ட அரசியல் ஒன்று வருது. என்ன அரசியல் அப்படின்னாக்க, பாராளுமன்றத்தை இன்னைக்கு இன்னும் 2-3 நாள்ல கலைச்சிட போறாங்க. பார்லிமெண்ட் தேர்தல் வரப்போகுது. பார்லிமெண்ட் தேர்தல் வர்றபோது ஒரு புதிய சூழல். அந்த சூழலை தமிழ் மக்கள் எப்படி பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்ற வியூகத்துக்கு நமக்கு போறதுக்கு பதிலா இப்ப நமக்கு வந்து மலையக தமிழர்கள் இவங்க சேர்ந்து முஸ்லிம் பேசக்கூடிய தமிழர்கள் இருக்காங்கன்னா எங்க உரிமைகளுக்காக என்ன செய்யறது என்பதை பற்றிய ஒரு ஒருங்கிணைந்த ஒரு பார்வையோடு புதிய அரசியலை அணுகாம இப்படிப்பட்ட குழப்பங்கள் இது பண்ணோம்னாக்க மொத்தத்தில் என்ன ஆகும் அப்படின்னாக்க, ரோட்டுக்கு வெளியில் நின்று பேசலாம், யூடியூப்ல பேசலாம், பத்திரிகையில் எழுதலாம், இது மாதிரி இருக்குமே ஒழிய ஒரு கான்கிரீட்டான ஒரு நடைமுறையை நம்மால் உருவாக்க முடியாது. அந்த நடைமுறையை உருவாக்குறதுக்கு ஒரு சூழல் வந்திருக்கு. தமிழ் தேசிய இந்த சூழ்நிலையை எப்படி நம்ம பயன்படுத்தலாம் அப்படின்னு ஒன்று இருக்குல்ல கேள்வி. என்ன செய்யலாம் அந்த நேரத்தில்? முதல் நிலை வந்து தமிழ் மக்களும் எல்லாரும் சேர்ந்து வாழணுங்கிற ஒரு வாக்குறுதியை வந்து குடியரசுத் தலைவர் வந்து கொடுத்துருக்காரு. இல்லை அவர் பொய் சொல்றாரு, அவர் ஏமாத்துறாரு, அவரை நம்ப முடியாது, அவரை எப்படி நம்புவீங்க என்ற நிலைக்கு போறதுக்கு பதிலாக இப்படி ஒரு வாக்குறுதியை கொடுத்துருக்கீங்க, இதை எப்படி நிறைவேற்றுவோம், என்ன மாதிரி செய்யலாம்? கடந்த காலத்துல எங்களுக்கு இந்த பிரச்சனைகள் ஏற்பட்டிருக்கு, இந்த நிகழ்காலத்துல கொஞ்ச நாளைக்கு அமைதியா இருப்போம்,
கொஞ்ச நாளைக்கு தமிழ் மக்கள் இந்த போரால் கிட்டத்தட்ட ஒரு 30,000க்கு மேற்பட்ட கைகால் போன பொம்பளை பிள்ளைங்க இந்த எந்த தீர்வுமே இல்லைங்களா இந்த 15 ஆண்டுகள் ஒண்ணுமே இல்ல. கொஞ்சம் செய்தாலும் கூட இவர் மேல நம்பிக்கை வரும் இல்ல கேள்வி இருக்கு. இல்ல அது செய்யணும்னா என்ன பண்ணணும்? தமிழ் தலைவர்கள் மற்றவங்க அத்தனை பேரும் அவரோட உட்கார்ந்து பேசி இந்த கவர்மெண்ட் மூலம் செயல்படுத்துவதற்கான ஒரு நம்பிக்கை, இவங்க மேல அவருக்கு நம்பிக்கை வரணும், அவங்க மேல இவருக்கு நம்பிக்கை வரணும். இது வந்து இந்த போலரைசேஷன்ங்கிறது ரொம்ப முக்கியம் நான் நினைக்கிறேன். இந்த காலத்துல இந்த போலரைசேஷன் இது முக்கியம். இந்த காலத்துல இதை நம்பாமல் ரணிலோடையோ அல்லது அதை பற்றியோ இதை பற்றியோ நம்ம பேசுறதுல எந்த பயனும் கிடையாது. இருக்கிற உரிமையை கொஞ்சம் கூட வாங்குறது, என்ன மாதிரி செய்யறது அப்படிங்கறத பற்றிய, அதாவது மற்றவர்களோட சேர்ந்து ஒரு அரசியல் செய்யாம இப்ப இவரோடு உட்கார்ந்து பேசக்கூடிய ஒரு பேசி, நான் என்ன சொல்றேன், நீங்க தேர்தல் தனியா வச்சுக்கோங்க. தமிழ் சமூகம் இவரோட உட்கார்ந்து இப்படி ஒரு அறிக்கையை கொடுத்துருக்கிறீங்க, நீங்க என்ன செய்ய போறீங்க, நாங்க என்ன உங்களுக்கு ஒத்துழைக்கணும், நம்ம எல்லாம் சேர்ந்து என்ன செய்யலாம் அப்படிங்கிறது இல்ல. அவரோட பேசினாலே அவனே வந்து ஒரு தமிழ் விரோதி, அவனை பற்றி பேசுறதே ஒரு தமிழ் மோசமான விஷயம். கட்டுரைகள் இப்பவே வர ஆரம்பிச்சு இல்ல அது வரும். அது வந்தாலும் கூட தமிழ் மக்கள் உறுதியோட நின்று என்ன இருந்தாலும் அந்த மண்ணுக்குள்ள அதிகாரம் யாரு இருக்குதோ அவங்க தான் நம்ம அங்கதான் பேசணும் அப்படின்னு அதிகாரம் பண்றது ஒண்ணுனாலும் ஒரு எதிரடையான அதிகாரம் இல்ல, ஒரு டுவர்ட்ஸ் த பீப்புள், ஜனங்கள் உள்ள விஷயங்கள் வந்து இருக்கு. அதுல ரொம்ப பெரிய அளவுல எதிர்பார்க்கலனாலும் இது ஒரு இந்த மாற்றங்கிறது ஒரு உதவியா இருக்கு. அதை எப்படி பயன்படுத்தணும் என்பதை பற்றிய ஒரு தெளிவு நமக்கு வேணும். அதே போல தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகளுக்கும் வேணும். இந்த நேரத்தில் தமிழ்நாட்டு அரசியல் கட்சியினுடைய பங்களிப்பு கட்டாயம் அதை நல்ல நேரத்தில் ஞாபகப்படுத்துனீங்க. தமிழ்நாட்டு அரசியலுக்கான அரசியல் தலைவர்களுக்கு கட்சிகளுக்கு இல்லை என்ன பொறுப்பு இருக்கணும்னு நினைக்கிறீங்க இந்த நேரத்தில்? இந்த நேரத்தில் தமிழ் மக்களுடைய உரிமைகளை பெறுவதற்கு தமிழ் மக்கள் நமக்கு வந்து இது மாதிரி கிட்டத்தட்ட பல லட்சம் மக்களை சாவ கொடுத்த ஒரு இனம் தமிழ் இனம். அதனால வந்து இவ்வளவு இழந்ததுக்கு பிற்பாடு அங்க உலக அளவுல வந்து ஐக்கிய நாடுகள் சபையில் அந்த நீதி கேட்ட போராட்டம் தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கு, அதை நடத்தத்தான் போறாங்க. தமிழ்நாட்டு கட்சிகளும் இதை வந்து யோசிச்சு இதை பற்றிய ஒரு எண்ணம், ஒரு சிக்னல், இப்போ இளைஞர் நீ வந்திருக்க ஐயா, ரைட்டு, ஒரு 55 வயசுல வந்திருக்க, இந்த ப்ராப்ளத்தெல்லாம் கொஞ்சம் சால்வ் பண்றதுக்கு நீ ஒரு முயற்சி என்ன குறைஞ்சு போகுது என்ற ஒரு நம்பிக்கையை தரக்கூடிய ஒரு விஷயம் இதுல இருந்து வரும். குறிப்பாக தமிழ் சமூகத்தில் இருக்கக்கூடிய தலைவர்கள்லாம் குறைஞ்சபட்சம் சேர்ந்து ஒரு முடிவெடுத்து ஒரு அறிக்கையை வெளியிடணும். அவங்களே சொன்னா கூட இது நீங்க செய்யலாம், இந்த மக்கள் அந்த நாட்டு மக்களுக்கு செய்யலாம், தமிழர்கள் நாம ரொம்ப ஒற்றுமையா இருப்போம், எளிய மக்கள் ஒன்றோட ஒன்று இருக்கிறதுல என்ன இருக்கு, பணக்காரன் தான் இதுக்கெல்லாம் காரணமா இருந்திருக்கான் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை புரிந்து கொண்டு அந்த அடிப்படையில இதை அணுகலாம்ல. இதுதான் இந்த பிராக்டிக்கல் மூவ் தான் இன்னைக்கு ரொம்ப முக்கியம் நான் நினைக்கிறேன். இதை நோக்கி நகர்ந்தால் ஓரளவுக்கு அங்க ஒரு சுமூகமான நிலை. தமிழ் மக்கள், தமிழ் தேசியம், நான் இன்னும் சொல்றேன், தமிழ் மக்களுடைய சிங்களர்கள்லயே கரைநாட்டு சிங்களர், மலைநாட்டு சிங்களர்ங்கிற பிரிவு இருக்குங்க. அந்த வேறுபாடுலாம் எலெக்ஷன்ல ஒர்க் பண்ணிருக்கு. அந்த கரைநாட்டு சிங்களர்ங்கிற ஒரு மிகப்பெரிய ஆணவத்தினுடைய உச்சியில இருந்தால்தான் ராஜபக்ஷே. மலைநாட்டு சிங்களர்ங்கிறவங்க கொஞ்சம் வித்தியாசமானவங்க, அவங்களும் தங்களை ரொம்ப பெருசா இருந்தது. இந்த போட்டிங்கிறது ரொம்ப காலமா நடந்துகிட்டு இருந்தது. இதுல மலைநாட்டை சார்ந்த ஒரு எளிய குடிமகன், சாதாரண குடிமகன், இதுவரைக்கும் வரலாற்றுல ஒரு பெரிய குடும்பத்தை சார்ந்த 2 கட்சியில ஒரு ஆள் தான் வர முடியும். ஒரு சாதாரண குடும்பத்தை சார்ந்தவன் இன்னைக்கு வந்திருக்கான். அதுதான் வந்து அதை நம்ம கணக்குல எடுக்கணும். அதை வந்து எல்லாத்தோடையும் போட்டு அதை குழப்பக்கூடாது. அதை கணக்குல எடுத்து நம்ம உரிமையில நாம உறுதியா இருப்போம். அது விட்டு கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது. ஆனா பெரிய ஞானிகள் மாதிரி இவன் தரமாட்டான், இவன் சில வாத்தியார்கள் கம்ப்ளீட்டா மார்க் போடுறதுல சுத்தமா மார்க் போடாம அவ்வளவு பேரும் ஃபெயில் ஆக்கினாதான் அவர் நல்ல வாத்தியார்னு நினைக்கிற மாதிரி சில பேர் உட்காந்து இவன் தேரமாட்டான், இது தேராது அப்படின்னா கடைசியில என்னதான் செய்ய போறீங்க? ஏதாவது ஒண்ணு வேணும்ல. நான் முட்டாள்தனமா சரணடைய சொல்லல, முதல்ல பேசுவதற்கான ஒரு இடத்தை ஏற்படுத்தணும் வேணும்ல. ஒன்று சேர்ந்து ஒரு குரலை வைக்கணும். It must be a platform to discuss the Tamil problem in the present condition. இன்றைய காலகட்டத்தில் தமிழ் மக்களுடைய பிரச்சனைகளை உட்கார்ந்து ஐக்கிய நாடுகள் சபையில உட்கார்ந்து பேசணும். அங்க பேசுறோம், ஜெனீவாவில் போராடுறோம். இதுக்கு முன்னாடி இருந்த எவனோடையும் பேசவே முடியல.
இப்ப பேசுறதுக்கான ஒரு சூழல் வந்திருக்கு. அங்கேயும் போராட்டத்தை நடத்துவோம், தமிழ்நாட்டிலையும் போராட்டத்தை நடத்துவோம், நம்ம நியாயத்தை புதிய ஆட்கள்கிட்ட சொல்லுவோம். என்னதான் உங்களுக்கு பிரச்சனை, ஏன் இவ்வளவு பேரை கொன்னீங்க, சரி முடிஞ்சு போச்சு, இருக்கிறவன் நிம்மதியா இந்த பூமிக்குள்ள வாழ்றதுக்கு அவனுடைய பண்பாடு கலாச்சாரம் இந்த உரிமைகளை கொடுக்கக்கூடிய அந்த 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 சூழலை நீ உருவாக்கியா அப்படின்னு பேசுறதுல என்ன தயக்கம் இருக்கு? அது என்ன அதுக்கான வாய்ப்பு தானே எல்லாம் எதிர்பார்த்து இருக்கிறது. அந்த வாய்ப்பை பயன்படுத்த வேண்டும் என்பது என்னுடைய அபிப்பிராயம். நல்லது. நிறைய விடயங்களை வந்து ரொம்ப ஆழமான கருத்துக்களை வந்து சொல்லியிருக்கீங்க. இதில் நீண்ட நெடிய அனுபவம், ஒரு பெரிய விசாலமான பார்வை, குறிப்பாக இடதுசாரி என்ற அந்த அரசியலை ஒட்டி இருக்கக்கூடிய தமிழ் சமூக மக்களுடைய அந்த பிரச்சனை ஒரு தெளிந்த ஒரு இதோட இருக்குன்றதால தான் உங்கள்கிட்ட அந்த விவாதத்தை தொடங்கி இருக்கிறோம். நிறைய தகவல்களை புதியதாக சொல்லியிருக்கீங்க. சொன்னதை போல் புதிய அதிபரோடு அமர்ந்து பேசுவதற்கு குறிப்பாக தமிழ்நாட்டிலிருந்தும் அப்படியான குரல்கள் எழ வேண்டும் என்பதை வலியுறுத்தியிருக்கீங்க. உங்கள் மூலமாக அது எல்லாருக்கும் பொதுவான ஒரு கருத்தாக இந்த நேரத்தில் வைப்போம். ரொம்ப நன்றி. வணக்கம். வணக்கம். ரொம்ப மகிழ்ச்சி. நன்றி. ராவண தொலைக்காட்சிக்கு என்னுடைய வணக்கமும் நன்றி. முதல் முறையாக வந்திருக்கேன். இது மீண்டும் மீண்டும் நல்ல சிறப்பு பெற்று மக்கள் பிரச்சனைகளை முன்னெடுத்து சொல்லக்கூடிய ஒரு தொலைக்காட்சியா இது வளரணும் அப்படிங்கிறது என்னுடைய விருப்பம். அந்த வாழ்த்துக்களையும் உங்களுக்கும் நிறுவனத்துக்கும் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. வணக்கம். வணக்கம். இன்னொரு முக்கியமான விஷயம், முதல்ல சொன்னல அந்த 2 நிகழ்ச்சி, மருத்துவர் ஒரு சட்ட வல்லுநர் 2 பேருக்கான 2 நிகழ்ச்சி, அதிலே வந்து அந்த கேள்வியை கேட்பதற்கான இமெயில் முகவரி, வாட்ஸ்அப் எண்ணும் கொடுத்துருக்கேன். உங்களுடைய கேள்விகளை அதில் அனுப்புங்க மறக்காமல். நன்றி. வணக்கம்.